கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். தேவனே, இந்த ஆராதனை அங்கீகரித்திருப்பீர் என்று விசுவாசித்துமை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் நீர் பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்துவினுடையவர்கள், இதுதான் தலைப்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23வது வசனம். என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து இப்படி சொல்றாரு, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். அப்படியானால் இயேசுவோடு இராதவன், இயேசுவிடத்தில் வராதவன் அல்ல, இயேசுவோடு இராதவன். இயேசுவிடத்தில் வர்றது வேற, நன்மைக்காக வந்துட்டு போறது வேற, இயேசுவோடு இருக்கிறது வேற. அவர் சொல்றாரு, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான்றார். இப்ப இயேசுவோடு இல்லைன்னா அவன் யாரோட இருக்கிறான்? சாத்தானோடு இருக்கிறான்னு அர்த்தம். பாவம் செய்கிற அத்தனை பேரும் சாத்தானோடு கூட இருக்கிறவர்கள், சாத்தானோடு இருக்கிறவர்கள். அருமையான சௌரனே, சௌரியே, நீ இயேசுவை வணங்கலாம், நீ சர்ச்சுக்கு வரலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நீ இயேசுவோடு இல்லாவிட்டால் நீ யார் தெரியுமா? இயேசுவுக்கு விரோதி. இயேசுவுக்கு விரோதி. நான் 26 வயது வரைக்கும் சிஎஸ்சியில் இருந்தேன். நான் சர்ச்சில் 3வது வகுப்பு படிக்கும்போது கொயரில் இருந்தேன். அப்புறம் எங்கள் சர்ச்சிலெல்லாம் கிராஸ் பிடிப்பாங்க, சிலுவை பிடிப்பாங்க. நான் சிலுவை பிடிக்கிறவன் மாறினேன். எல்லா காரியங்களும் செஞ்சேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பாவத்தோடு இருந்தேன். இது மற்றவர்களுக்கு தெரிகிற மாதிரிலாம் செய்ய மாட்டேன். என் பாவம் எனக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் நான் இயேசுவை தான் வணங்குறேன். நான் இயேசுவோடு இருக்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். நம்ம இயேசுவை தானே வணங்குறோம், இயேசுக்கிட்ட தானே இருக்கிறோம், அப்படி தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இயேசுவோடு இராதவன் எனக்கு வருவது. நான் இயேசுகிட்ட தான் இருக்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவரை தானே வணங்குறேன். என்னுடைய பெற்றோர் கிறிஸ்தவங்க. சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போகிறேன், கோயிலில் இருக்கேன், எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் இயேசுவோட தான் இருக்கிறேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் பாவத்தில் இருக்கிறேன். இப்போ அதே போல இங்கே இருக்கக்கூடியவர்களிலே ஒருவேளை யாராவது இன்னும் பாவத்தில் இருந்துக்கிட்டு நான் இயேசு தானே வணங்குறேன், இயேசுக்கிட்ட தானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஏமாந்துட்டீங்க. நீங்கள் இயேசுக்கிட்ட இல்லை. நான் எப்படின்னு உங்களுக்கு ஒரு வேதத்தின் வசனத்தின்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சரி, இப்போ இது யாரிடத்தில் சொன்னார்? நீங்கள் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். யாரை பார்த்து சொன்னார்? யெகோவாகிய தேவனை வணங்கக்கூடிய யூதர்களை பார்த்து சொல்லுகிறார். யெகோவாகிய தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அவரை வணங்கக்கூடியவர்கள்.
நியாயப்பிரமாணத்தை கையிலே வைத்திருக்கிறவர்கள் வணங்குறதோ யெகோவாவை, வைத்திருக்கிறதோ நியாயப்பிரமாணத்தை. ஆனால் அப்படிப்பட்டவர்களை பார்த்துத்தான் இயேசு சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஏன்? வணங்கினது யெகோவா இருந்தாலும் கேரக்டர்லாம் யாருடைய கேரக்டரா இருக்குது? சாத்தானுடைய கேரக்டரா இருக்குது. அப்படியே அருமையான சௌரிய கேட்டுக்கோ, நீ இயேசு இடத்துல இருக்கிறேன், நான் இயேசுவை தான் வணங்குறேன், நான் இயேசுவோடு இருக்கிறேன்னு நினைச்சு உன்னை தப்பு கணக்கு போட்டுறாத. உன் கேரக்டர் இன்னும் பாவத்தில் இருப்பாயானால் நீ சாத்தானோடு இருக்கிற, நீ சாத்தானுக்குரியவன், சாத்தானுக்குரியவன். பாவம் செஞ்சுக்கிட்டு நானும் இயேசுவோட தான் இருக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிறாதீங்க. சரி, இப்போ எல்லாரும் பாவம் செஞ்சிட்டாங்க, இயேசு வணங்க, நானும் அப்படி தான் இருந்தேன். சரி, பாவம் செஞ்சேன், ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு நாள், அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வழியில் வந்துட்டேன்னு வச்சுங்க. அவருடைய விரோதி என்று சொல்லக்கூடிய சாத்தானிடத்தில் இருக்கக்கூடியவன் எப்படி இயேசு இடத்துல வர முடியும்? சாத்தானோடு தான் சாத்தானுடையவன் அர்த்தம். ஆனால் இப்போ இயேசுடையவனா மாறணும். எப்படி மாற முடியும்? சாத்தானுடையவன் இயேசுடையவனா மாற முடியுமா? பார்ப்போம் எப்படி இயேசுடையவனா மாத்துறாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிச்சிங்க, என் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் அருகே கடந்து போனேன். நீ எந்த ஸ்டேஜில் இருந்த தெரியுமா? வாலிபன், நீ வாலிப பொண்ணு, ஆனால் நிர்வாணமாக இருக்கிற. அது எனக்கு பார்த்தோன்னே கஷ்டமாக போச்சு. ஆகவே ஏன் வஸ்திரத்தை ஓ மேலே போட்டு உன் நிர்வாணத்தை மூடுன. அவருடைய வஸ்திரம், அவள் வஸ்திரம் இல்லாமல் படுத்துங்க. உன் அருகே கடந்து போனவன், ஆனால் வஸ்திரம் போட்டிருக்காளா? போட்டிருக்கிற. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? உன் நிர்வாணத்தை நான் பார்த்தேன். ஏன்னா ஏன் வஸ்திரம் உன் வஸ்திரம் இல்லை, ஏன் வஸ்திரத்தை உன் மேலே போட்டேன். அது என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். அப்படின்னா பாவத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய அந்த அனுபவம் உள்ளவங்க தான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். பாவத்திலிருந்து விடுதலை ஆகுறாங்கன்னா பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. ஓகே, இப்போ அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை மேலே போட்டுட்டு என்ன சொல்றாரு? நான் நிர்வாணத்தை மூடிட்டேன், உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன். நிர்வாணத்தோடு கூட இருக்கிறவளோடு கூட உடன்படிக்கை பண்ணவில்லை. நிர்வாணத்தை மூடி அவருடைய வஸ்திரத்தை போட்டு, அதாவது ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். இப்போ யாருடையவங்களா மாறிட்டோம்? முதல்ல சாத்தானுடையவங்க, இப்போ இயேசுடையவங்களா மாறிட்டோம், கிறிஸ்துவனுடையவங்களா மாறிட்டோம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிங்க, நான் விளங்குற மாதிரி சொல்ல விரும்புகிறேன். இப்போ அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுறதுன்னா நம்ம சபையாருக்கு எல்லாருக்கும் தெரியும். வாசிப்போம். 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தை நல்லா கவனிங்க. ஞானஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்கிறதா இல்லை. குளிக்கிறது மாம்ச அழுக்கை நீக்கிறது. ஆனால் ஞானஸ்நானம் என்பது மாமிச அழுக்கை போக்குறதற்காக அல்ல. வேதம் சொல்கிறது தேவனை பற்றும் நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை. ஞானஸ்நானங்கிறது என்ன? நல்ல மனசாட்சி. அப்படின்னா நான் பாவத்தில் இருந்தேன், என் பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், இப்போ எனக்கு நல்ல மனசாட்சி வந்துச்சு. இந்த அனுபவத்தோடு கூட இருக்கிறவர்கள் ஞானஸ்நானம் பெற்றால் இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணுறாங்க. நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணினேன், இவ்விதமாய் நீ என்னுடையவளாயிட்ட. இப்போ நம்ம சாத்தானுடையவங்களா இருந்தவங்க கிறிஸ்துவனுடையவங்களா மாறிட்டாங்க. இது வரைக்கும் நீங்கள் மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தால் நீங்கள் யார் தெரியுமா?
கிறிஸ்துவ தான் வணங்குறீங்க, இயேசுவை தான் வணங்குறீங்க. நீங்க யார் தெரியுமா? சாத்தானுடையவர்கள். சாத்தானுடையவர்கள். இதுவரைக்கும் மனம் திரும்பாம பாவத்திலிருந்து விடுதலை ஆகாம ஞானஸ்நானம் பெறாம இருந்தா, அருமையான சௌரனே சௌரியே, நான் உன்னை கெஞ்சி கேட்கல, என் தேவனுடைய வசனத்தை சொல்றேன். நீ அப்படி இருந்தால் நீ சாத்தானுடைய. இயேசுடைய நான் மாறணுமா வேண்டாமா? மாறணும்னு சொன்னா மனம் திரும்பு, ஞானஸ்நானம் பெற்று அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்க. அப்படி உடன்படிக்கை பண்ணினால் நீ யாரா மாறுவ? கிறிஸ்துவுடையவனாய் மாறுவ. கிறிஸ்துவுடையவனாய் மாறிடுவ. ஓகே, இப்ப கிறிஸ்துவுடையவர்கள் எப்படிப்பட்டவளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார் பாருங்க. எப்படியா இருக்கணும்னு விரும்புறாரு. வாசிப்போம். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். என்ன சொல்றாரு கவனிங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடையவர்கள் எப்படிப்பட்டவளா இருக்கணுமா? அவருக்கேற்ற பரிசுத்தம். நம்ம மனசாட்சிக்கேற்ற பரிசுத்தம் இல்ல, அவருக்கேற்ற பரிசுத்தம் உடையவளா இருக்கணும். அதுக்காக என்ன செய்தாரா? நீங்கள் என்னுடையவளா இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன். செப்பரேஷன் மஸ்ட். அவிசுவாசியோட கூட அதிகமா நேரத்தை போக்காத. அது உன் குடும்பமா இருக்கலாம், உன் நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம். அவிசுவாசிகளோடு நேரத்தை போக்காத. என் தேவன் சொல்றாரு, நீங்க எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவளா இருக்க வேண்டும் என்று மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அப்போ தேவன் நம்ம அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவளாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்காக தான் மற்ற ஜனங்களை, அவிசுவாசிகளை விட்டு பிரிச்செடுத்தார். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்கும்படி ஏரோது சொல்றான். கர்த்தர் ஒத்துக்கல, ஆண்டவர் ஒத்துக்கல. சரி போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றான். முடியாது. வனாந்தரத்தில் நாங்க தனியா போய் ஆராதனை பண்ணணும்னு சொல்லி வனாந்தரத்தை கூட்டிட்டு போன பாருங்க, செங்கடலை மூடி விட்டார். ஏன்? மறுபடி எகிப்துக்கு போயிடக்கூடாது, அவங்களை விட்டு பிரித்து எடுத்தார். அருமையான சௌரியே, நல்லா கவனிச்சுக்க. உன் நண்பன் யார் அப்படின்னு சொல்லு, நான் உன் கேரக்டர் என்னன்னு சொல்லுவேன்னு. அப்படி ஒரு ப்ராவர்ப் உண்டு, அப்படித்தானா? உன் நண்பன் யாருன்னு சொல்லு, உன் கேரக்டர் சொல்லுவேன். நீ அவிசுவாசிகளோடு கூட ஐக்கியமா இருந்தா உன் கேரக்டர் மோசமா இருக்கும். என் ஆண்டவருடைய வாஞ்சியை பாருங்க, அவருக்கு ஏற்ற பரிசுத்தவங்களா இருக்கணுமா. இதற்காக மற்ற ஜனங்களை விட்டு, அவிசுவாசிகளை விட்டு நாம் பிரித்து எடுத்தேன். ஆண்டவர் மேல நமக்கு 100க்கு 100 அன்பு இருந்தாதாங்க அவரை போல பரிசுத்தம் அடைய முடியும். அவரை போல பரிசுத்தம் அடைய முடியும். அவரை போல பரிசுத்தம் அடையிறதுக்கு தான் மீட்டார். சரி, சாலமோன் அவர்கிட்ட நான் ஒரு 10 கோடி ரூபா வாங்கியிருக்கேன். வச்சுக்கோ, நான் கடன் வாங்குறது இல்லை, சும்மா சொல்கிறேன். நான் 10,000 ரூபா கொடுத்துட்டு அவ்வளோதான்ப்பா முடியும் அப்படின்னு நான் சொன்னால் ஒத்துக்குவாரா? ஒத்துக்குவாரா? அவருக்கு என்ன கொடுக்கணும்? 10 கோடியும் கொடுக்கணுங்க. அவர் கொடுத்தது நான் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன கொடுத்தாரு? சாதாரணமாக உயிரை கொடுத்தாருன்றீங்க. எங்க மகா பரிசுத்தம் உள்ள தேவகுமார் இந்த உலகத்தில் மனிதனா வந்தார். என்னுடைய பாவத்திற்காக, உன்னுடைய பாவத்திற்காக தன்னையே பலியாக்கினார். மனுஷனுடைய நாற்றம் பிடித்த உமிழ்நீரை முகத்தில் வாங்கினார். என்னைக்காவது யோசிச்சீங்களா? அவரை கன்னத்தில் அறைகிறாங்க, முழுக்கிடம் சூட்டி கோலால் அடிக்கிறாங்க, வாரினால் அடிக்கிறார்கள். வேதம் சொல்லுது, முதுகு ஏர் உழுத நிலம் போல் ஆயிட்டான், பிளந்துருச்சு. எத்தனை வேதனை இருந்திருக்கும். இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே அவர் சிலுவையை தூக்கிக்கிட்டு மேலே போறாரு. மலைக்கு அடிச்சு கொண்டு போறாங்க. சிலுவையில் அவர் ஆணிகளால் கடாவப்படுகிறார். 2 கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள். இந்த சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது,
அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் போயிற்று. அவர் பார்வைக்கு எப்படிப்பட்டவர் தெரியுமா? 1000 பேரிலும் 10,000 பேரிலும் சிறந்த அழகுள்ளவர். ஆனால் அவரையோ இப்போ பார்க்க முடியல. பார்க்குறவெல்லாம் தலையை துளுக்கிட்டு போகிறான். ஐயோ இப்படி இருக்குன்னு அந்த அளவுக்கு அகோரமாக மாறிட்டாரு. ஏன்? உனக்காக எனக்காக தாகமாக இருக்கிறேன்றாரு. அதோடு மாத்திரம் இல்லை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன்? அவருடைய முகம், பிதாவின் முகம் 3 நாட்கள் மறைக்கப்பட்டு விட்டது. ஏன்? பாதாளத்துக்கு போயிட்டார். இந்த சூழ்நிலை பாருங்க. இவ்வளவு பாடுபட்டு வேதனைப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இப்படியெல்லாம் வேதனைப்பட்டு தான் உனக்கு எனக்கு இந்த ரட்சிப்பை தந்தார். எவ்வளவு விலையேறப்பெற்ற ரட்சிப்பு! இதுக்கு நானும் நீங்களும் எப்படி வாழ்றதுங்க? எப்படி வாழ்றது? அவருடையவரா மாறியாச்சு. இப்போ அவருடையவரா மாறியாச்சு. இப்போ அவருக்கு நம்ம இப்போ வாழ்றோம் பாருங்க ஒரு லைஃப். இது சூட்டபுளா இருக்குமா? இது சரியா இருக்குமா? நானும் நீங்களும் வாழ்க்கிற வாழ்க்கை இப்போ அவருக்கு நான் இவ்வளவுலாம் பாடுபட்டேன், எங்கள் வாழ்க்கை வாழ்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லுவாரா? சொல்லுவாரா? நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேங்க, ஆண்டவரே நீங்க இத்தனை பாடுபட்டு எனக்காக பலியானீங்க, நானும் துரோகி, எனக்காக உங்களுடைய குமாரனை பலியாக்குறீங்க, நீங்க குமாரனோ எனக்காக பலியானார். ஆண்டவரே எந்த மாதிரி நான் அன்பு கூர்ந்தால் அது உங்க வேதனைக்கு சமமா இருக்குமோ, உங்க பாடுகளுக்கு சமமா இருக்குமோ, அந்த மாதிரி அன்பு கூற நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் உம்மிடத்தில் அன்பு கூற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தினம் ஜெபம் பண்ணு. சரி இருக்கட்டும், பாவம் வருவோம். இப்போ நம்ம கிறிஸ்துவனுடைய விழா மாறியாச்சு, மற்ற ஜனங்களை விட்டு பிரிச்சிட்டாரு. ஓகே, இப்போ அவருக்கு ஏற்ற பரிசுத்தம். இந்த பாடுகள்லாம் பட்டாரு, இந்த பாடுகள் பட்டது எந்த மாதிரி நான் வாழ்ந்தால் சமமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். என்ன சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ரைட். இப்போ இயேசுவுக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றவங்க எப்படி இருப்பான் பார்ப்போம். வாசிங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இப்போ சரீரத்தை குறித்து சொல்லுது. உங்கள் சரீரம், நம்முடைய சரீரம், மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளின் சரீரம் தேவனுடைய பரிசுத்த ஆவியுடைய ஆலயமா இருக்கு. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? இப்போ மீட்கப்பட்டோம். இப்போ நானும் நீங்களும் யாருடையவர்கள்? கிறிஸ்துவனுடையவர்கள். நம்முடையவர்களா? கிறிஸ்துவனுடையவர்கள். இந்த கிறிஸ்துவனுடையவர்கள் வேதம் என்ன சொல்லுது? அடுத்த வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். கரையம் கொடுத்து மீட்டாருங்க. ஒன்று பிதாவாகிய தேவன் இயேசுவை கரையம் கொடுத்தாரு. அப்படி இல்லைன்னா இயேசு தன்னையே கரையமா கொடுத்து நம்ம மீட்டாரு. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். சரீரம் உங்களுக்குரியது இல்லை. தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்களும் நானும் யாருடையவர்கள்? கிறிஸ்துவனுடையவர்கள். இப்ப யாரை மகிமைப்படுத்தணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். எப்படி மகிமைப்படுத்தணும்? சரீரத்தினாலும் ஆவினாலும் எண்ணத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். யார்? நம்ம கிறிஸ்துவனுடைய. நம்ம அப்படித்தானே வாழ்றோம்? அப்படிதான் வாழ்றோமா? நம்ம சரீரம் தேவனுக்குரியதுன்னு சொல்லி தானே நம்ம வாழ்றோம்? ஒழுங்கா சொல்லுங்க. நம்ம சரீரம் தேவனுக்குரிய சரீரம் தானே, அதுக்கேற்ற மாதிரி அலங்காரம் பண்ணி அவருக்கு மகிமை உண்டாக்குறோம். ஏன் சரீரங்க, ஏன் சரீரம் நான் எனக்கு எப்படி வேணாலும் அதை செயல்படுத்த முடியும், எப்படி மகிமைப்படுத்த முடியும், எப்படி எனக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அப்படி இருக்க வைப்பேன். நோ, உங்க சரீரம் உங்களுடையது அல்ல. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்துவனுடையவர்கள்.
உங்க சரீரத்தை நீங்க உங்க சரீரமா நீங்க யூஸ் பண்ண முடியாது. நீங்க கிறிஸ்துவனுடையவர்கள். வசனம் அப்படிதான். தேவனுக்கு உடைவைகளாகி உங்கள் சரீரத்தினால் ஆவியினால். என் மனைவி இருக்கிறாங்க. 1975 வருஷம் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அன்னையிலேருந்து அவள் என்னுடையவள். அவளுக்கு பல ஆசைகள் இருந்திருக்கலாம். சும்மா உதாரணம் சொல்கிறேன். அதில் ஒன்று சும்மா சொல்கிறேன். இப்போ என்னுடையவள் சும்மா சொல்கிறேன். இப்போ அவள் கருப்பு புடவை தான் பிடிக்குன்றா. எனக்கு வெள்ளை புடவை பிடிக்குன்றேன். இப்போ ஏன் விருப்பப்படி அவள் வாழ்கிறதா, அவள் விருப்பப்படி வாழ்கிறதா? எங்க அவள் என்னுடையவளுங்க, என்னுடையவள். அவள் தனியாக இருக்கும்போது அவளுடையவள். அவள் இஷ்டத்துக்கு வாழ்ந்துருக்கலாம், என்ன வேணாலும் போட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ அவள் என்னுடையவள். நான் சொல்றபடி செஞ்சா அவ என்ன மகிமைப்படுத்துறான்னு அர்த்தம், என்ன மேன்மைப்படுத்துறான்னு அர்த்தம். கல்யாண வீட்டுக்கு வாரியா போகுமா அப்படின்றேன். அவ என்ன சொல்றா, பட் 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 கொத் 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 அப்படின்னு போட்டு வரணும்னு நினைக்கிறா. நான் சொன்னேன், பட் பட் போடாத, கொத் கொத் போடாத, சிம்பிளா வா, சிம்பிளா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வா அப்படின்னு நான் சொல்றேன். அவ எப்படி வரணும், என்ன மகிமைப்படுத்தணும் மேன்மைப்படுத்தணும்னு நினைச்சா அவ எப்படி தான் வரணும்? சிம்பிளா தாங்க வரணும். ஏன்னா அவள் என்னுடையவள், அவளுடையவள் அல்ல, என்னுடையவள். அவளால் நான் மகிமைப்படணும், என்னை மேன்மைப்படுத்தினவ. அப்படி இருக்க என் இயேசு கிறிஸ்துக்குரியவங்க தான் நம்ம, அவருடையவங்க தானே. சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். எங்க உங்க சரீரம் இல்லைங்க, உங்க இஷ்டத்துக்கு அலங்காரம் பண்றதுக்கு உங்க சரீரம் இல்லை. இப்ப பாருங்க, கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆஹா, என்னவா? இப்ப நீங்களும் நான் யார் உடையவர்கள்? கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் என்ன செய்யணுமா? தங்கள் மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கணும். நமக்கு நல்ல மாம்சம் நல்லா சொல்லும், இப்படி போடு, அப்படி போடு, இப்படி செய், அப்படி செய்யு சொல்லி மாம்சம் சொல்லும். ஆனா நம்முடையவர்கள் அல்லவே, கிறிஸ்துவுடையவர்கள் அல்லவா. ஆகையினால நம்முடைய மாமிசம் சொல்றத, நம்முடைய மாமிச இச்சைகளை என்ன செய்யணுமா? நாம் அவருடையவர்களாக இருப்பதற்காக சிலுவையில் அறைஞ்சணுமா? எங்க நீங்க உங்களுடையவர்கள் அல்ல. சௌர்ணி நீ கிறிஸ்துவுடையவன், சௌரிய நீ கிறிஸ்துவுடையவள். மாம்சத்தையும் அதில் உண்டாகிற ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைஞ்சிரு. உன் மாம்சம் விரும்புறபடி நீ செய்ய முடியாது, உன் மனசு விரும்புறபடி நீ செய்ய முடியாது. நீ கிறிஸ்துவுடையவள், நீ கிறிஸ்துவுடையவன். யோசிச்சு பார். நம்ம அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் விருப்பப்படியா செய்யறோம். இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போடுறோம், என்ன நினைச்சு போடுறோம்? வீட்டில் இருக்கும்போது சிம்பிளா போடுவோம், வெளியே போகும்போது நீட்டா போங்க. ஆனா கர்த்தர் மகிமைப்படுவாரா அப்படின்னு சொல்லி எண்ணி ஜெபம் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போங்க. யூ ஆர் ரைட், நீங்க கிறிஸ்துவனுடையவர்கள். ஆனா 4 பேர் என்னை பார்க்கணும், என்னை மரியாதையா நினைக்கணும். நோ, உங்களுக்கு எதுக்கு மரியாதை? கிறிஸ்துவுக்கு தான் மரியாதை. இன்னைக்கு அப்படிலாம் நினைக்கிறது இல்லைங்க. நீங்க கிறிஸ்துவனுடையவர்கள் மட்டும் சொல்லிக்குவோம், நான் கிறிஸ்துவனுடையவன், நான் கிறிஸ்துவுடன். ஸோ உங்களுடைய மாமிசம் என்ன விரும்புதோ, அதான் உங்க மாமிசம்னா உங்க மனசாட்சி என்ன விரும்புதோ அதை நீங்க என்ன பண்ணிருங்க, சிலுவையில் அரைஞ்சிருங்க. உங்க ஆசை, மாமிசத்தின் ஆசை இருக்குல்ல, அதை சிலுவையில் அரைஞ்சிருங்க. ஏன்? நீங்க அவருடையவர்கள், அவருடையவர்கள் சிலுவையில் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் அரைஞ்சிடலாம். என்ன செய்யலாம்? இது பிரசங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, பிரசங்க பண்றதுக்கு நல்லா இருக்கு, வாழ்க்கைக்கு நல்லா இல்லையோ? வாழணுங்க. அப்படி வாழணும்னா எதுக்கு பைபிள் படிக்கிறீங்க? எதுக்கு வசனம் கேட்குறீங்க? எதுக்கு கிறிஸ்துவுடையவனா மாறுனீங்க? இப்ப கிறிஸ்துவுடையவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது பாருங்க. ரோமர்கள் நிறுவம் 8வது அதிகாரம் 9வது வசனம்.
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றதுங்க வேதம்? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அது என்னங்க கிறிஸ்துவின் ஆவி? பரிசுத்த ஆவியா? நோ, பரிசுத்த ஆவி தனி. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் என்றால் கிறிஸ்துவனுடைய சுபாவம் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ அவருடையவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் சுபாவத்தை உடையவர்களாக இருந்தால் கிறிஸ்துவின் ஆவி உள்ளவர்கள் அர்த்தம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன். உங்க மாம்சம் இஷ்டத்துக்கு நடக்குது அப்படின்னா அவருடையவன் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு போயிடும். அப்போ கிறிஸ்துவின் ஆவி உடையவன் யாருங்க? எப்படிங்க ஆவி வரும்? கிறிஸ்துவின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி எப்படி வரும்? இந்த இடத்துல சொல்லப்பட்டது பரிசுத்தாவி அல்ல. சில சபைகளில் சொல்லி கொடுக்குறாங்க பரிசுத்தாவின்னு. நோ, அது பரிசுத்தாவி இல்லை, கிறிஸ்துவின் ஆவி. அப்படின்னா கிறிஸ்துவின் சுபாவம் இல்லைன்னா வேதம் சொல்லுது நீ அவருடையவன் அல்ல. இப்போ எத்தனை பேர் அவருடையவளா இருக்கீங்க? கிறிஸ்துவின் சுபாவம் எல்லாருக்கும் இருக்குல்ல? இருக்கா இல்லையா? எங்க கிறிஸ்துவின் சுபாவம் வரணும்னாவது ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுறீங்களா? கிறிஸ்துவின் சுபாவம் வரணும்னாவது ஆசைப்படுறீங்களா? எனக்கு கிறிஸ்துவின் ஆவி இல்லாம அவருடன் இல்லை. அப்போ கிறிஸ்துவின் சுபாவம் வர முடியுமா? ஒருத்தனுக்கு வர முடியுமா? எப்படி வர முடியும்? 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். என்ன சொல்றது பாத்தீங்களா? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். இப்போ அவருடனே ஒரே ஆவியாய் மாறினது எப்படி? கர்த்தரோடு இசைந்திருந்தான். அவரோடு கூட இசைந்திருக்கிறது எப்படி? நான் புரியுற மாதிரி சொல்லிட்டா? அவருடைய ஆவி உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ அவருடைய ஆவி வேணும்னா கர்த்தரோடு இசைஞ்சிருக்கணும். அவ்வளோ ஈஸி இல்லைங்க. யாருக்கு ஆண்டவர் மேலே உயிரா நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க அந்த ஆவி வரும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம். அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. ஒன்றாய் இசைந்திருந்தது. யாருடைய ஆத்துமா? யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதினுடைய ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். ஓகே. எப்போ யோனத்தானுடைய ஆத்துமா அவனோடு கூட ஒன்றாய் இசைந்து போச்சு? அவன் மேல உயிருங்க, உயிர். தாவீதுக்கு மேல உயிர். என் தேசத்தையே காப்பாற்றுறதுக்கு தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு தன்னையே அர்ப்பணிச்சு மீட்டானே அவன். நான் எனக்கு உயிர், அதனால தான் நான் அவன் கூட செஞ்சு போறேன்டா. எந்த மனுஷன் ஆண்டவர் உயிரா நேசிக்கிறானோ நேசிக்கிறாளோ அவளோ அவனோ தான் ஆண்டவரோட எசைஞ்சு போக முடியும். எல்லாரும் போக முடியாது. நான் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு ஒரு வசனம் இருக்கா? இது யாருடைய கேரக்டர்? இப்போ அவரோட நீங்க எசைஞ்சு போகணும். என்ன பண்ணுவீங்க? இப்போ எசைஞ்சு போங்க. நான் பொய் சொல்ல மாட்டேன்னு தீர்மானிங்க. நம்ம தான் அவசரத்துக்கு பொய் சொல்லிக்கிறோம்ல. நீங்க அவருடையவர்கள்ங்க. அவருடைய ஆவி உங்களுக்கு வரணும்னா நான் பொய் சொல்ல மாட்டேன் தீர்மானம் எடுங்க. பொய் சொல்ல மாட்டேன். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இது தேவனுடைய வசனம் தானே? இப்போ நீங்க அந்த வசனத்தோடு எசைஞ்சு போனீங்கன்னா நீ யாருடையவளா இருக்கீங்க? கிறிஸ்துவனுடைய ஆவி வரும். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்கு வரும். எந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து 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 நடக்கிறீங்களோ அவரோடு எசைஞ்சு போயிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி எப்ப முடியும்? அவர் உயிரா நேசிச்சாதான். எனக்கு அவர் உயிர். நான் ஒரு பாட்டு பாடுறேன் பாருங்க. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான
பாட்டு உங்களுக்கு தெரியும் தானே? பாடுங்க பாப்போம். நீங்க உயிரான இயேசு மாதிரி பாடலையா? அவர்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கீங்க. நீங்க சும்மா பாடுறதுக்காக உயிரான பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லாத. அவர் தான் என் உயிர்னு சொன்னா உயிரான இயேசுன்னு சொல்லு. சும்மா நேரம் நீ உனக்கு உயிர், உள்ள உயிர், உன் புருஷன் உயிர், உன் மனைவி உயிர், உனக்கு நீயே உயிர், உன் உயிர் உனக்கு உயிர் பெருசு. ஆனா என் உயிரானன்றிய உயிரை போல ஏன் நேசிக்க முடியல தெரியுமா? இயேசுவை ஏன் நேசிக்க முடியல தெரியுமா? நீ உன் மேல ரொம்ப நேசம் வச்சுட்ட, அதனால அவரை உயிரா நேசிக்க முடியல. அவருடைய ஆவி உனக்கு எப்படி வரும்? உனக்கு எப்படி வரும் சொல்லு? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீ கிறிஸ்துவனுடையவனாய், கிறிஸ்துவனுடைய ஆவி உடையவளாய் இருந்தால் மாத்திரமே அவருடையவள், அவருடையவன். சும்மா நான் அவருடையவன் தான், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தினால அவருடையவன் தான். ஏமாத்தாத. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி எப்போ போகும்? 2 வரையும் செஞ்சு போகணும். இயேசு இப்படி சொல்லியிருக்காரா, நான் செய்கிறேன். இயேசு இப்படி சொன்னாரா, நான் செஞ்சு போகிறேன். இயேசு இப்படி சொன்னாரா, நான் செஞ்சு போகிறேன். இப்படி ஒவ்வொரு வசனத்துக்கும் எசைஞ்சு போக 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 இப்போ எனக்குள்ள என்ன ஆவி வருது? கிறிஸ்துவின் ஆவி வருது. ஆனால் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடையவன் அல்லாதவன் எப்படி பரலோகத்துக்கு போவான்? எப்படி போவான்? சரி, இப்போ கவனமா கேளுங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம். அகோலாள் என்னுடையவளா இருக்கும்போது சோரம் போனாள். என்னவா? அகோலாள், அகோலாள், அகோலியாள் அப்படின்னு 2 பேர். அகோலியாள்னா எருசலேம், அகோலாள்னா சமாரியா. சொல்றாரு ஆண்டவர், அவள் என்னுடையவளா இருக்கும் போதே சோரம் போயிட்டு. ஐயோ, என்னுடையவள் தான் அகோலாள், சமாரியா என்னுடையவள் தான். ஆனா என்கிட்ட இருந்துகிட்டே சோரம் போயிட்டாளே. எவ்வளவு வேதனை இருக்குங்க, எவ்வளவு வேதனை இருக்கும். ஒரு மனுஷன் தன் மனைவியோடு வாழ்றான், அவன் கூட வாழ்ந்துகிட்டே இன்னொருத்தன் கூட அப்படி ஒரு தொடர்பு வச்சிருந்தான், சோரம் போனவன் அர்த்தம். சோரம் போனவன் அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, அகோலாள் அதாவது சமாரியா என்னுடையவளா இருக்கும் போதே, என்னுடையவளா இருக்கும் போதே சோரம் போயிட்டா. எவ்வளவு வேதனை இருக்குங்க கர்த்தருக்கு. எத்தனை பெண்கள் புருஷனோடு கூட இருந்துகிட்டே இன்னொருத்தன் கூட தொடர்பு வச்சிருக்கிறாங்க உலகத்துல. இங்க யாரும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அப்படி செய்தால் என்னவா? சோரம் போயிட்டான்னு அர்த்தம். எங்க என்னுடையவள் என்னோடு கூட இருக்கும் போதே சோரம் போயிட்டா. எப்படிங்க சோரம் போறதுன்னா என்னங்க? சோரம் போறதுன்னா நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்றேன். இப்ப சாத்தானோடு சேர்ந்து பாவம் செஞ்சிட்டாங்கன்னா அவன் யாரு? இயேசுவுக்கு உரியவனா? ஆனா பாவம் செய்றான். பாவம் யாருடையது? சாத்தானுடையது. அப்படின்னு அர்த்தம் என்ன? சாத்தானோடு சோரம் போய்விட்டான். சாத்தானோடு சோரம் போய்விட்டான். பாவம் செய்யான் பார், பாவம் செய்யான் பார். என் கூட இருந்தவப்பா, என்னுடையவள்பா, சோரம் போயிட்டாளே, சோரம் போயிட்டாளே, என்னோடு இருக்கும் போதே சோரம் போட. எத்தனை விசுவாசிகள் இயேசுவோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி பாவம் செய்றாங்க, சாத்தானோடு சேர்ந்துட்டாங்களே. அருமையான சௌரனே, சௌரிய கேள், நீ கிறிஸ்துவுடையவள், நீ கிறிஸ்துவுடையவன். நீ பாவம் செஞ்ச என்ன தெரியுமா? சாத்தானோடு இணைஞ்சிட்ட, அவனோடு இணைஞ்சு நீ சோரம் போயிட்ட.
சிம்சோன் தேவனுக்குரியவன், தேவனுக்கு வாழ வேண்டியவன். ஆனால் சூழ்நிலை வரும்போது பெண்கள் விஷயத்தில் சோரம் போய் செத்தானா? சோரம் போயிட்டாங்க, சோரம் போயிட்டான். அடுத்தது விக்கிரக ஆராதனையினாலே சோரம் போற உண்டு. விக்கிரக ஆராதனை சாத்தானுக்குரியது, சாத்தானுக்குரியது. இப்போ சாலமோன் தேவனுக்கு ஆலயம் கட்டினான். ஆனா கல்யாணம் ஆன பிறகு எருசலேமிலே தேவாலயம் கட்டினவன் எருசலேமுக்கு நேர மேல மலையில மோளோவுக்கும் காமோஸுக்கும் மேடையை கட்டி ஆராதனை பண்ணான். இப்போ அவன் சோரம் போயிட்டானா? எப்படி போனான்? விக்கிரக ஆராதனையினாலே சோரம் போயிட்டான். சாத்தானுடைய இதுங்க விக்கிரக ஆராதனை. யோசித்துப்பார். உன்னை எவனாவது எங்காவது உனக்கு இது இல்லை அது இல்லை, அங்கே போனால் அது நடக்கும், இங்கே வந்தால் இது கிடைக்கும், வா அப்படி சொல்லி எங்கேயாவது வேற சாமியை கூப்பிட்டானா? உன் கஷ்டம் போயிடும், உன் பிரச்சனை போயிடும், வா அந்த சாமிகிட்ட போய் அதை வச்சுட்டு. ஆனால் பாஸ்டருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. பாஸ்டருக்கு தெரிஞ்சு அதாவது சொல்லுவார். அவர்கிட்டலாம் சொன்னாங்க போக வேணாம் தான் சொல்லுவார். ஆக நம்ம தெரியாமல் போயிட்டு வந்துடலாம். அந்த சாமியை போயிட்டு வேளாங்கண்ணியில் போய் ஒன்று மெழுகுவர்த்தியை கொளுத்திட்டு வந்துடுவோம். வா, உன் வாழ்க்கையே கொளுத்தி விட்டிய, சோரம் புரிய. எத்தனை பேர் ரகசியமாக போயிட்டு பண்ணிட்டு வராங்க. சரி, மூணாவது ஒன்று, அதுவும் சாத்தானுக்குரியதான். முதல்ல பாவமும் சாத்தானுக்குரியது. அவங்க கூட சேர்ந்தாதான் பாவம் செய்கிறான், சோரம் போயிடுறான். பாவம் செஞ்சு சோரம் போயிடுறாங்க. 2 விக்கிரக ஆராதனை பண்ணி சோரம் போயிடுறாங்க. 3 யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, ஐயோ உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆஹா, என்ன சொல்றாரு? விபச்சாரரே, விபச்சாரிகளே என்றார். எங்க நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், வானத்திலிருந்து பூமிக்கு தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். அப்படிதானே இல்லையா? அனுப்பப்பட்டவர். நம்ம உன்னதத்துக்குரியவங்க அங்கிருந்து அனுப்பினார். உலகம் யாருடையது? சாத்தானுடையது. புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க, சாத்தானுடையது உலகம். இப்போ தேவ ஜனங்களை பார்த்து தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. யாக்கோபு எழுதுகிறார், விபச்சாரரே, விபச்சாரிகளே. தேவனுக்கு விரோதமானது எது? உலக சிநேகம். இந்த உலகம் சாத்தானுக்குரியது. உலகம் போற மாதிரி போகாத. உலகத்தின் அதிபதி சாத்தான். அந்த உலகத்தின் ட்ரெடிஷன், உலகத்தின் காரியங்கள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்தா என்ன ஆயிட்டு தெரியுமா? சோரம் போயிட்டோம்னு அர்த்தம். போருங்க, சோரம் போயிட்டோம். உலகத்தின் பாரம்பரியம் உங்ககிட்ட இருக்குதான் பாருங்க, ட்ரெடிஷன் உங்ககிட்ட இருக்குதான் பாருங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? சாத்தானோடு இணைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்ற, என்னோடு கூட இருக்கும் போதே, ஐயோ அகோலாள் என்னுடையவளா இருக்கும் போதே சோரம் போயிட்டாளே, சோரம் போயிட்டாளே. எவ்வளவு வேதனை இருக்கு. ஜீவனை கொடுத்து மீட்டிருக்கிறார். ஆனா நீ கிறிஸ்துவனுடையவள் என்று சொல்லக்கூடிய நீ, கிறிஸ்துவனுடையவன் என்று சொல்லக்கூடிய நீ, இப்போ உலக பாரம்பரியத்தை கை கொண்டு சோரம் போயிட்டியே. உலக பாரம்பரியம் கை கொள்றியான் பார். என்னென்னலாம் ட்ரெடிஷன் இருக்கு, அத்தனையும் உன் இஷ்டத்துக்கு செய்யறல்ல. ஏன் செய்யற? பக்கத்து வீட்டுக்காரங்க செய்ய சொன்னாங்க, இல்லைங்க சொந்தக்காரங்க செய்ய சொன்னாங்க. நோ, நீ கிறிஸ்துவனுடையவன். நீ அந்த மாதிரி உலகத்தின் காரியங்களோட செயல்பட்ட சாத்தானோடு கூட என்ன ஆயிட்ட? சோரம் போயிட்ட. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறான். இப்ப கிறிஸ்துவனுடையவன் தேவனுக்கு பகைஞனா மாறுறான். கிறிஸ்துவனுடையவன் தான். ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவனுடையவனா இருக்கக்கூடிய அவன் தேவனுக்கு பகைஞனாவே மாறுறான். எதனால பகைஞனா மாறுறானா? உலக சிநேகம். உலகம் யாருடையது? சாத்தானுடையது. சாத்தானுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷன்ஸ் காரியங்கள் எல்லாம் செய்யறதுனால நீ சாத்தானோடு போயிட்ட. அதனால தான் வசனம் சொல்லுது, விபச்சாரணை, விபச்சாரி. ஐயோ நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். ஆனா உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறனால நீ யாராயிட்ட?
வச்சார். சோரம் போயிட்டு இன்னைக்கு எத்தனை பேர் உலக ட்ரெடிஷன்ஸில் வாழலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ரொம்ப நல்லவங்க. எங்கெல்லாம் இருக்கும்போது இந்த பூனையும் பால் குடிக்குமோ அப்படின்னு சொல்லி அமைதியாக பாஸ்டர் சொல்கிறார், ஆமாம்மா கரெக்டாக அப்படின்னு சொல்லி. ஆனால் வீட்டுக்கு போன பிறகோ, ஊருக்குள்ளே வேறு ஊருக்கு போன பிறகோ அவங்க என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அத்தனையும் செய்வோம். என்ன சொல்கிறீங்க? ஆனால் ஒன்றுங்க, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, எங்கள் பாஸ்டருக்கு மட்டும் தெரியக்கூடாது. ஏன் பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? என்ன பண்ண கடிச்சு குதறிடுவார்? ஏங்க நீங்கள் இயேசுவோடு கூட இருக்கும்போதே அவருக்கு துரோகம் பண்ணுறீங்களே. இயேசுவோடு கூட இருக்கும்போதே சோரம் போறீங்களே. எப்படிங்க ஒத்துக்குவாரு? எப்படி ஒத்துக்குவார் அவரு? ஒரு தீ புருஷனோடு கூட இருக்கும் போதே ஒத்தனோட போகும்போது எப்படி இருக்கும் புருஷனுக்கு? சொந்த புருஷனுக்கு எப்படி இருக்கும்? அன்பு வைத்திருக்கிற அந்த புருஷனுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, இதனால தான் வசனம், ஸ்திரியை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அப்புறம் பழி வாங்கும் நாளிலே அவளை தப்ப விட மாட்டான், கொன்னுருவான், அவளை கொன்னுருவான். பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, எத்தனை பேர் மனைவி இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அவளை குத்தி எடுத்து அவளை சாகடிச்சு ஒன்றும் இல்லாம ஆக்கியிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னால் நான் பத்திரிக்கை பார்த்தேன். ஒரு நாள் ஒரு மனுஷன் தன் மனைவியினுடைய தலையை எடுத்து நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்துட்டு, சார் இது என் மனைவியின் தலை, முண்டை வீட்டுக்குள்ளே கிடக்குது. என்னப்பா இப்படி பண்ணிட்ட? ஐயா எனக்கு துரோகம் பண்ணிட்டா ஐயா, இப்படி ஒருத்தனோடு கூட செயல்பட ஆரம்பிச்சிட்டா ஐயா, என்னால தாங்க முடியல ஐயா. ஒரு மனுஷனுக்கே இப்படி இருக்குன்னா என் தேவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. உனக்கு உயிரை கொடுத்து மீட்டார், உயிரை கொடுத்து மீட்டார், உயிரை கொடுத்து மீட்டு அவருடையவனாய் அவருடையவனாய் மாற்றினான். நீ சோரமோனா ஒத்துக்குவார? சாதாரண வாழ்றமே ரொம்ப வேதனையா இருக்குதுங்க. சபை நினைக்கும் போது கொஞ்சம் பேர் போயிருட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்காக நான் பாலிஷ் பண்ணட்டா உங்களை. கர்த்தர் கண்ணீரை கண்டார், மகளே துக்கத்தோடு வந்திருக்கிறாய். ஐயோ கர்த்தர் என் கூட தான் பேசுகிறேன், நல்லா எனக்கு பேச தெரியும். நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். அதாவது பழைய நாட்களில் இப்போல்லாம் ரைஸ் மில்லு, நெல்லை மில்லுக்குள்ளே போட்டால் அரிசியை தனியாக எடுத்துரும், அதில் தனியாக எடுத்துரும், அப்படி தானே இது இப்போது. ஆனால் பழைய நாட்கள் எப்படி தெரியுமா? உரலில் போட்டு கொத்துவாங்க. உங்களுக்குலாம் சின்ன பிள்ளைகளுக்கு தான் தெரியாது, உரல்னாலே தெரியாது. அப்படின்னா என்னன்னு தெரியும்? உரல்னு ஒன்று உண்டு. அந்த உரலுக்குள்ளே நெல்லை போட்டு, கொஞ்சம் நெல்லை போட்டு 2 பேர் இன்னும் குத்துவாங்க. குத்த 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 இந்த உமி, அவன் அரிசி தனியாக இருக்கும், உமி தனியாக இருக்கும். கடைசியில் புடச்சி அரிசியை எடுத்துருவாங்க, உமியை தள்ளிடுவாங்க. சரியா? இப்போ நான் சொல்கிறேன், இப்போ வேகமாக குத்தும்போது அப்படின்னு குத்தும்போது 4 அரிசி வெளியே தெரிக்குது, வெளியே தெரிக்குது. குத்துனா தெரிக்க தானே செய்ய, தெரிக்குது. அப்போ ஏத்தாப்புல உள்ளவா சொல்ற, டேய் ஏய் மெல்ல குத்தடி, 4 அரிசி வெளியே போகுது, மெல்ல குத்து. அப்படி சொல்றியா? சரி நான் மெல்ல குத்துறேன். மெல்லே குத்துனா என்னைக்கு நெல் அரிசி ஆகுறது, என்னைக்கு சோறு திங்கிறது. 4 அரிசி போனாலும் போகுதுடி, குத்துடி. குத்துனாதான் இருக்கிற. இப்போ வேதம் சொல்லுது, இந்த என்னோடு கூட இருக்கும் போதே என்ன ஆயிட்டா? சோரம் போயிட்டா. அப்போ நானும் நீங்களும் அவருடையவர்கள். அவரோடு கூட இருக்கும் போதே பாவத்துக்கு போயிட முடியாது. அடுத்தது விக்கிரக ஆராதனை செய்ய முடியாது. அடுத்தது உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது.
இதெல்லாம் அவனுடையது. சோரம் போயிட்டாங்க. தேமாய் பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து போயிட்டான். ஆங்கிலத்தில் திஸ் பிரசன்ட் வேர்ல்டுன்னு இருக்கும். இப்போ வேதம் என்ன சொல்லு பார்ப்போம். வாசிங்க 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது 19வது வசனங்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். இப்ப இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போகிற கூட்டம். விசுவாசம் இருக்காங்க, இனிமேதான் அவருடைய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா சிலர் என்ன பண்ணிட்டாங்களா, அப்பவே உயிர்த்தெழுதல் நடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்துட்டாங்க. வாசிங்க. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகர் என்ன பண்ணிட்டாங்க, சத்தியத்தை விட்டு விலகிட்டாங்க. இவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிட்டு சொல்லி விசுவாசத்தை கவிழ்த்துட்டாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. யாரு தேவனால உறுதியா இருக்கிறானோ அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்டவன் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற எவனும் என்ன பண்ணுவானா, அநியாயத்தை விட்டு விலகிடுவான். நல்லா கவனிச்சுங்க. நீங்க உபதேசத்தினால நிறைய பேர், வேறு மாறுபட்ட உபதேசத்தினால நிறைய பேர் தேவனை விட்டு விலகிறாங்க. கேர்ஃபுல்லா இருங்க. நாம் பேசினாலும் சரி, வானத்திலிருந்து ஒரு தூதனே பேசினாலும் சரி, வேதம் என்ன சொல்றதோ அதைத்தான் சொல்லணும். என் இஷ்டத்துக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. என் இஷ்டத்துக்கு நான் சொல்லி உங்களை வேற நரகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆண்டவர் சொன்னதான் நான் சொல்லணும். என் வார்த்தை உள்ளவன் எவனோ, என் வார்த்தை உண்மையாய் சொல்லுவானாக. யாருக்காக நான் மாத்தி சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்க. யாருக்காக மாத்தி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இங்க நடக்கிறத பாருங்க. ரோமர்கள் இருக்கும் இந்த உறுதியான அஸ்திவாரம் இருக்குது. யாரு ஆண்டவரை உறுதியா பிடிச்சிருக்கிறானோ அவன் எந்த சூழ்நிலையிலும் மாறுபட்ட உபதேசத்தினால விலக மாட்டான். யாருக்கு சத்தியத்தின் மேல உறுதி இருக்குதோ, தேவன் மேல உறுதி இருக்குதோ, அவனுக்கு வசனம் தான் இது அப்படி நினைச்சிட்டான்னா, அப்படி வாழ்றவன் யார் மாத்தி சொன்னாலும் விலகவே மாட்டான். இப்ப பாருங்க, ரோமர்கள் 16வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய், நல்லா கவனிச்சுங்க இந்த வசனத்தை, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்க கிறிஸ்துவனுடையவர்கள், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக, உபதேசம் கரெக்ட். நான் உதாரணம் சொல்றேன். பொன்னினால் உங்களை அலங்கரிக்க வேண்டாம். இது உபதேசம், கற்றுக்கொண்ட உபதேசம். ஒன்று போடலாம் அப்படின்னு மாற உபதேசம் பண்ணா பிரிவினையும் இடலையும் உண்டாக்குறான். அவர்களை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். கவனிச்சுங்க. இப்போ ஏன் இடல் உண்டாக்குற மாதிரி பேசுறான், தவறான உபதேசம் பண்றான்? ஏங்க அவன் தவறான உபதேசத்தை, ஒரிஜினலா போயிட்டு இருக்கிறான், நல்ல உபதேசத்தை கேட்டு நல்லபடியா போயிட்டு இருக்கிறான். ஏன் இவன் தவறான உபதேசத்தை என்ன பண்றான், உள்ள கொண்டு வர்றான்? அவன் என்ன பண்றான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நான் அதை டீட்டெயிலா சொல்றேன். அடுத்த வசனம். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. வயிற்றுக்கு ஊழியம் செய்றவங்க, ஆதாயத்துக்காக ஊழியம் செய்றவன் கபடு இல்லாதவருடைய இருதயத்தை வழி உலக பண்றான். சரிதானா? ஏன் இப்படிப்பட்ட உபதேசத்துக்கு ஆளானாங்க இந்த கபடு இல்லாதவங்க? எங்க தவறான உபதேசிச்சு கபடி இல்லாதவங்களை என்ன பண்றாங்க, வழி உலக பண்றாங்க. ஏன் இந்த உபதேசம் அவனுக்கு போச்சு? ஏன் உங்க வழி உலக பண்ற அளவுக்கு இந்த உபதேசத்துக்கு வந்தான்?
இந்த உபதேசத்தை கேட்டான். ஏன் 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 வேதம் அழகா சொல்லுது. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10வது 11வது 12வது வசனங்கள் ஒண்ணு வாசிங்க பார்ப்போம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே, நல்லா கவனிச்சிங்க, இப்ப தேவனுடைய பிள்ளைகள் அவங்க கெட்டு போற அளவுக்கு ஆயிட்டாங்க. கெட்டு போறவர்களுக்குள்ளே அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். சரி, ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிக்கப்படத்தக்கதாய், இயேசு வரும்போது ரட்சிக்கப்படணும். இது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு. அப்ப சத்தியத்தின் மேல யாருக்கு அன்பு இருக்குதோ அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. இயேசு வரும்போது ரட்சிக்கப்படுவாங்க. இப்ப நமக்கு சத்தியத்தின் மேல அன்பு வரணுமா வேண்டாமா? சத்தியம் என்ன சொல்றது அதானே கேட்கணும். அதானே கேட்கணும். என்ன சொல்றது அதானே செய்யணும். அந்த அன்பை அங்கீகரியாமல் போனபடினால் சத்தியத்தின் மேல உள்ள அன்பை அங்கீகரிக்க மாட்டேங்கிறான். அதுக்கு மேல அன்பு இருந்தாதான் நீ அதன்படி வாழுவ. உனக்கு அது மேல அன்பு இல்லைன்னா அதை அங்கீகரிக்க மாட்டேன் சொல்லிட்டு ஏன் இப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக. முந்தின வசனத்தை வாசிங்க சிஸ்டர் 11. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல். சத்தியத்தை விசுவாசித்தா என்ன நடக்கும்? எங்க சத்தியத்தை விசுவாசித்த எந்த மனுஷனுக்கு ஆண்டவர் மேல அன்பு இருக்குதோ அவன் தாங்க சத்தியத்தை விசுவாசி. அது என்ன பண்ணும்? சத்தியம் நம்ம ரட்சிக்கும். ஆனால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு என்ன செய்றார் பாருங்க. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஐயோ, இப்போ பொய்யை விசுவாசிக்கும்படிக்கு கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்கு தேவன் அனுப்புவார். இந்த வஞ்சக ஆவியை அனுப்புனது யாரு? அப்போ யாரு? தேவன் வஞ்சிக்கிற ஆவியெல்லாம் அனுப்புவாராக்கு? அனுப்புவார். நீதான் நம்ப மாட்டேங்கிறியே, நீதான் நம்ப மாட்டேங்கிறல்ல. ரட்சிப்பை உண்டாக்கத்தக்கதான வசனத்தின் மேல உனக்கு அன்பு இல்லைல்ல. நான் தான் அனுப்புனேன், நான் தான் அனுப்புனேன். கொடிய வஞ்சக ஆவியை நான் தான் அனுப்புனேன். அவன் வசனத்துக்கு மாறா பேசுறான்ல, நான் தான் அனுப்புனேன். அவன் அற்புதம் பண்றானே பண்ணுவான், தீர்க்கதரிசனம் சொல்றானே சொல்லுவான், பிசாசை விரட்டுறானே விரட்டுவான். ஆனால் சத்தியத்தில் இருக்கிறானா பார். நீ கொடிய வஞ்சக ஆவிய நம்புறதுனால கொடிய வஞ்சகத்தை ஆவிய நான் தான் உங்களுக்குள்ள அனுப்பினேன். போ, உனக்கு சத்தியத்தின் மேல அன்பு இல்லைல்ல, அதுதானே உன்னை ரட்சிக்கும். அதுக்கு மேல உனக்கு அன்பு இல்லைல்ல. அதனால நான் என்ன பண்றேன்? கொடிய வஞ்சகத்தை அவளுக்குள்ள அனுப்புறேன். அவங்க வஞ்சிக்கப்பட்டு உங்ககிட்ட வந்து என்ன சொல்லித்தராங்க? அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் இப்படிலாம் இல்லை. அற்புதம் பண்ணுவான், பிசாசை விரட்டுவான், தீர்க்கதரிசனம் சொல்லுவான். ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்கள் என்னை நோக்கி உம்முடைய நாமத்தினாலே அற்புதம் செய்தோமே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொன்னோமே என்பார்கள். அதுக்கு இயேசு என்ன சொன்னார்? அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு காலம் அறியேன். என்னங்க, அப்ப அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே பிசாசை ஓட்ட முடியுமா? முடியும். அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே தீர்க்கதரிசனம் உரைக்க முடியுமா? முடியும். அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே வியாதியை சோமாக்க முடியுமா? முடியும். ஆனா பரலோகம் தான் போக முடியாது. இப்போ அவங்க அப்படி செஞ்சிட்டாங்கிறதுக்காக அவங்க சொல்றபடி நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுங்க, அவங்க சுகமாக்கிட்டாங்க, அவங்க அற்புதம் செஞ்சுட்டாங்க,
அப்படிங்கிற அவங்க பின்னால போயிட்டீங்கன்னா, நீங்க வசனத்துக்கு மாறா போனீங்கன்னா, நான் தான் உன்னை வஞ்சிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவி அனுப்புறேன். போ, நான் தான் அனுப்புறேன்ப்பா, நான் தான் அனுப்புறேன். எத்தனை வஞ்சக ஆவி இன்னைக்கு உலகத்தில் சுத்துது தெரியுமா? ஏன் சுத்துது? இப்ப நீங்களா சொல்லுங்க, ஏன் இந்த வஞ்சிக்கிற ஆவி சுத்துன்னு சொல்லுங்க. சத்தியத்தின் மேல, ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல உள்ள ஒரு அன்பு இல்லை, ஜனங்களுக்கு மத்தியிலே அன்பு இல்லை. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரா, பொய்யை நம்பும்படி கூடிய வஞ்சக ஆவியை நான் தான் அனுப்புறேன். கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. அப்படிப்பட்ட ஆவிகளோடு கூட எசைஞ்சு போய் இணைஞ்சு போய் உன்னை வீணாக்கிறாத, கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. நீ நினைக்கலாம் அவங்க சூப்பரா அற்புதம் செய்றாங்க, இன்னும் இருக்கலாம். ஏன் செய்றாங்க? நான் தான் கொடுத்தேன் கிஃப்ட். ஆனா அவங்க சேல் எப்படின்னு பார்க்காத, அவங்க வசனம் சொல்றாங்களா பார். என்ன தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கை, வசனத்தின் மேல விசுவாசம் வைக்கணுங்க, அன்பு வைக்கணுங்க. அதுதான் நம்மளை என்ன பண்ணுமா, ரட்சிக்கும், விடுதலையாக்கும். ஆனா அதை விசுவாசியாமல் போனால் கொடிய வஞ்சகத்தை நீ நம்பும்படி நான் தான் அனுப்புவேன். அவங்கள நான் தான் அனுப்புறேன். நம்பிக்கை நீ மாட்டிட்ட. சரி, இப்போ வசனம் சொல்லுது, ஏசாயா 63:4, நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அப்போ ஆண்டவர் வரப்போறாரா? எதுக்காக வராரு? அவர்களை, அவருக்காக காத்து கொண்டிருக்கிற அவருடையவர்களை மீட்க போறார். கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இப்ப எப்படி அவருடையவர்கள் மீட்கப்படுவார்கள்? வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:23. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். என்னவா? அவருடையவர்கள் அவர் வருகையில் உயிர்ப்பிக்கப்படுவார். யாருடையவர்கள்? கிறிஸ்துவனுடையவர்கள் அவர் வருகையில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஜாக்கிரதை, இதுக்கு இடையில நீ அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய இருந்தே நீ என்ன ஆயிராத, சோரம் போயிடாது. எவனையோ நம்பி, எந்த ஊழியக்காரனையும் நம்பி, எந்த மனுஷனையும் நம்பி சோரம் போயிடாத. அவருடையவர்கள் அவருடைய அவர் வருகையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4 15 16 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. என்னவா? இப்ப நாம்ங்கிறது யாரு? கிறிஸ்துவனுடையவர்கள். கர்த்தர் வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. இப்ப எதுக்கு வர்றாரு? தம்முடையவர்களை மீட்டு போக வர்றாரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். இப்போ வர்றாரு தூதனோடு கூட, ஆரவாரத்தோடு கூட, தூதனோடு கூட, தேவ எக்காலத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இது யாரு? கிறிஸ்துவனுடையவர்களா? இல்லை. யார்? கிறிஸ்துவனுடையவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்த கிறிஸ்துவனுடையவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நல்லா கவனிச்சிங்க. இப்போ அவங்க எங்க இருந்தாங்க இது வரைக்கும்? எழுந்திருப்பார்கள்னா பூமியில தான் எழுந்திருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் எங்க இருந்தாங்க?
பரதீசிலங்க, பரதீசில் இருந்தாங்க, இளைப்பாறிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வரும்போது கிறிஸ்துவனுடையவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவருடையவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களுடனே கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு 17ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுக்காக தான் இயேசு உங்களை என்னை ரட்சித்தார். அவருடனே கூட வைத்துக் கொள்வதற்காக. கிறிஸ்துவர்கள் ஒரு நாள் அவருடைய வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எப்படி இயேசு வரும்போது என்ன நடக்குமா? கிறிஸ்துவுக்குள் மரித்த அவருடையவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எழுந்திருச்சு மேலே போயிடுவாங்களா? இல்லைங்க தான் இருப்பாங்களா? மேலே போக மாட்டாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாய், அப்படிதான் வசனம் இருக்கு. முதல்ல உயிரோடு எழும்பினவங்களாம் மேலே போயிட போறாங்க, அப்புறம் நம்ம பின்னால போகலாம் கிடையாது. முதல்ல உயிரோடு எழும்பிட்டாங்க. ஆனா பின்பு உயிரோடு இருக்கிற நாமும், நாம்னா யாரு? கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். இயேசு வருகிறாரா? ஆமென், ஹல்லேலூயா. அவரோடு கூட பறந்து போகணுமா? என் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள் என்று. அவங்க சம்பத்து சேர்க்கும்போது, ஜனத்தை சேர்க்கும்போது அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஓகே, இப்ப இது 17. எப்படி? என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார். யார் அவர்கள்? கிறிஸ்துவனுடையவர்கள். சேர்க்க வர்றார் சம்பத்தை. அப்படி சேர்க்க வரும்போது அவருடையவர்கள் அவரோடு கூட இருப்பாங்க. முந்தின வசனத்தை பாருங்க, யாருன்னு பாருங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். சரி, கர்த்தர் கவனித்து கேட்பார். கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என்னவா? கர்த்தருக்கு பயந்த கிறிஸ்துவனுடையவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க. கர்த்தர் கவனிச்சு கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை, பயப்படுறா என்ன? கர்த்தருக்கு பயப்படுறா தீமை விட்டு விலகி அவருடைய நாமங்கிறது வார்த்தை, அதை தியானிச்சு அதன்படி செய்கிறவர்களுக்காகவும் ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறார். அதில் எல்லாம் ரெக்கார்டு. இப்போ அப்போதான் சொல்றாரு, என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். யார் அவர்கள்? யார் அவர்கள்? என்னுடையவர்களாக இருப்பார்கள். யார் அவர்கள்? கிறிஸ்துவனுடையவர்கள் தான். யார் அவர்கள்? என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி தியானிச்சு, நான் வாழ்றேன், அப்படித்தான் வாழுவேன், தேவனுடைய வசனத்தின்படியே வாழுவேன், கர்த்தரோடு செஞ்சு போய் அவருடைய ஒரே ஆவியாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க தான். என்ன சொல்ல? ஆண்டவரே, நான் தேவனுக்கு பயந்து வசனத்தை தியானிச்சு அதன்படி நடந்து நான் இந்த உலகத்தில் வாழட்டும். நீங்கள் ஞாபக புஸ்தகத்தில் எழுதிக்கிட்டே இருக்கீங்க, எழுதுங்க. ஆனால் நீங்கள் வரும்போது என்ன பண்ண போறீங்க? சம்பத்தை அவர் சேர்க்க வரார், தன்னுடைய சம்பத்தை சேர்க்க வரார். அப்போ என்ன நடக்குமா? சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். எவர்கள்? தேவனுக்கு பயந்து அவருடைய வசனத்தை தியானிச்சு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்களே, அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார். இயேசு வரப்போகிறார். வர்றாரா?
ஆமென். எதுக்கு வர்றாரு? தம்முடையவர்களை கூட்டி சேர்க்க. நானும் நீங்களும் அவருடையவர்கள். ஆனா ஒண்ணு, கிறிஸ்துவோடு கூட இருக்கும் போதே சோரம் போயிடாத. சோரம் போயிடாது. நீ கிறிஸ்துவின் ஆவி உடையவனா இருக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்பேன். ஆண்டவரே, நீங்க சொல்றபடி நான் வாழ விரும்புறேன். எப்போ வருவாருன்னு தெரியாதுங்க. மீட்கும் வருஷம் வந்ததுன்னு போட்டிருக்குது. அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் உரியது, அவங்களுக்கு உரியது. நான் இப்போ சொல்கிறேன், எப்போ வரலாம்ல? எப்போ வரலாம்? இப்போ அவரை சந்திக்கணுமா? கிறிஸ்துவனுடையவர்கள் தான் மீட்க வராரு. முதலாவது மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவருடையவர்கள் எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு, அவர்கள் யார்? கிறிஸ்துவனுடையவர்கள். அவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடையவர்கள். அவர்கள் செத்து போயிட்டாங்க, நான் உயிரோடு எழும்புவாங்க. உயிரோடு இருக்கிற நாம எடுத்துக்கொள்ளப்பட்டு போயிட போகிறோம். இயேசு வரப்போகிறார். ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே நான் காணப்படணும். ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே நான் காணப்படணும். ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுடையவனாக இருக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுடையவளாக இருக்க விரும்புகிறேன்ப்பா. ஆண்டவரே, கிறிஸ்துவின் ஆவி எனக்கு வேணும். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட எசைஞ்சு போகிறதுக்கு என்ன ஒப்புக்கிறேன். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? வேதம் சொல்லுகிறபடி கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாங்க. சரீரத்தினாலே ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். இந்த காலவேளையில் வந்திருக்கிற சௌரனே சௌரியே, நீ கிறிஸ்துவனுடையவன் தானா? நீ கிறிஸ்துவுடையவள் தானா? நீ தேவனுடைய, உன்னுடைய சரீரம் கிறிஸ்துவுக்குரியது. நீ தேவனை மகிமைப்படுத்தும்படி உன் சரீரத்தை அலங்கரிக்கிறியா? தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை செய்றியா? என்ன சொல்ற? என்ன சொல்ற? நீ கிறிஸ்துவுடையவன் தான், கிறிஸ்துவுடையவள் தான். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார். உன் மாமிசம் என்ன ஆசைப்படுது? என்ன இச்சிக்குது? சொல்லு, மனசார சொல்லு. அதை இன்னைக்கு சிலுவையில் அறைஞ்சிரு. கிறிஸ்துவனுடையவர்கள் அப்படித்தான் செய்வாங்களாம். ஆண்டவரே, என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன். ஏன் மாமிசத்தையும் அது ஆசைப்படுற இச்சைகளையும் நான் சிலுவையில் அறைந்துடுறேன்ப்பா. நான் உங்களோடு கூட எசைஞ்சு போக விரும்புகிறேன். கிறிஸ்துவின் ஆவி உடையவனாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு கிறிஸ்துவின் ஆவி எனக்கு வேணும். ஆண்டவரே, அதே ஆவி உடையவனா, கிறிஸ்துவின் ஆவி உடையவனா நான் இந்த உலகத்தில் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே உரையாவியாக இருப்பான். நான் உங்களோடு கூட எசைஞ்சு போகிறதுக்கு என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லிவிட்டீங்களே. ஐயோ, எனக்கு அந்த கிறிஸ்துவின் ஆவி வர்றதுக்கு நாங்கள் உங்களோடு கூட எசைஞ்சு போகிறேன். உங்களை உயிராக நேசிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, எல்லாம் வாயத்தரன்னு சொல்லி பார்ப்போங்க. எல்லாம் வாயத்தரன்னு சொல்லி பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறட்டும், என் வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே, அநேகர் வஞ்சிக்கிறதுக்கு பல உபதேசங்கள் மூலமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவரே சொல்கிறாரு, அவர்களுக்கு சத்தியத்தை, ரட்சிக்கப்படத்தக்கதான சத்தியத்தின் மேலே அன்பு இல்லாதனால்தான் வஞ்சகத்தை நம்பும்படி நான் கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்குள்ளே அனுப்புனேன். பொய்யை நம்பும்படி கொடிய வஞ்சகத்தை நான் தான் அனுப்புனேன் அப்படின்றார். இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புவேன். ஆண்டவரே, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன். ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறபடியே வாழ்வேன். ஆண்டவரே, உங்களோடு எசைஞ்சு நிற்கிறதுக்கு என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து, நாங்கள் உமக்கு பயந்து வசனத்தை தியானிச்சு அதன்படி எல்லாம் வாழ்ந்து விடுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கணும். எல்லாம் மனப்பூர்வமாக சொல்லுவோமா? எங்க இது சர்ச்சோடு நிற்கக்கூடாதுங்க. சர்ச்சில் கேட்டு அங்கே போனோன்னா மறந்துடுறோங்க. இல்லை ஆண்டவரே, இல்லைப்பா, எனக்கு உங்க ஆவி வேணும். ஆண்டவரே, நான் யாரோ நம்பி பின்னால் போயிடக்கூடாதுப்பா. என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். ஜீசஸ், என்னுடைய விலை மீட்கும் வருஷம் வந்தது. இயேசு எக்கால துணியோடு தூதர்களோடு கூட வருகிறார். ஏன்? அவர்களை மீட்டு போக. அவர் கிறிஸ்துவுக்குள் மரித்த அவர்கள், அவருடையவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் என்று சொல்கிறதே, அந்த அளவுக்கு இயேசுக்காக வாழ்ந்தவர்கள் அவருடையவர்கள் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கு இருப்போம்.
தேவன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தரும்படியா ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கிறிஸ்துவனுடையவர்கள் என்கிற தலைப்பின் கீழே உங்களுடைய வார்த்தை எனக்கும் எங்களுக்கும் சொல்லி தந்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். எங்கோ கடந்தோம், சாத்தானுக்கு அடிமையாக இருந்தோம், எங்களை மீட்டெடுத்தீங்க, உம்முடையவர்களாக எங்களை மாற்றினீங்க. ஆண்டவரே, கிறிஸ்துவின் ஆவியுடையவர்களாக நாங்கள் மாறிவிட உம்மோடு இசைந்து வாழ கத்தர் எனக்கு எங்களுக்கு கத்தர் கிருபை தாங்க. உம்மோடு இருக்கும்போது நாங்கள் எந்த விதத்திலும் சோரம் போய்விடக்கூடாதுப்பா. உபதேசத்தினால நாங்கள் விலகி போயிடக்கூடாது. ஆண்டவரே, எங்களை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி வசனத்தை தியானித்து அதன்படியே வாழ்ந்து கிறிஸ்தனுடையவர்களை எழுப்பி ஆண்டரை நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது நாங்களும் அவர்களோடு கூட பறந்து வர எனக்கும் எங்களுக்கும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, உம்முடைய சரீரத்திலும் உடைய இரத்தத்திலும் ஐக்கியங்களை வச்சுங்களே, நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அப்பத்திலும் பாத்திரத்திலும் மீதி உண்டு, ஜனத்தை ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொருடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகள் என்ன உண்டோ அவைகளை கிறிஸ்தேசுக்குள் நிறைவேற்றுவீராக. ஆத்ம சரீர நன்மைகளை அருளி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.